இந்த முடிவெடுக்க உங்களுக்கு யார உரிமை கொடுத்தது? எம்புட்டு திட்டம் போட்டு பண்ணிருக்கீங்க. ரகசியமா இதுகளை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அங்க ஐயர்கிட்ட நாளை குறிச்சிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? இந்த வீட்ல ஒரு சின்ன ஆணி அடிச்சா கூட எனக்கு தெரிஞ்சிரும். இம்புட்டு பெரிய காரியத்தை வெக்கமே இல்லாம குடும்பமா சேர்ந்து பண்ணிருப்பிய. இம்புட்டு நாள் இந்த பொசக்கட்ட பையன் மட்டும்தான் எல்லா திருட்டு புத்தி வச்சிருந்தான். இப்போ உங்க எல்லாருக்கும் இந்த புத்தி வந்துச்சுல்ல? அப்பா, அப்படி உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா அப்பத்தா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு செய்யலாம்ல? அம்மாச்சி மேல இருக்கிற மரியாதை எல்லாருக்குமே போயிடுச்சு. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்கோம். அதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியடா? இப்பதானே எனக்கு எல்லாமே புரியுது. ஆரம்பத்துல இருந்து இதுதானே உன் எண்ணம்? ஐயோ, இவனை மாப்பிளத்தோட நிக்க சொன்னது நீதானே? உன் 2 பொண்ணுங்களையும் இங்க தள்ளி விட்ட உடனே இவனை தாலி கட்ட சொல்லி நீதான் தூண்டி விட்டியா? இப்ப இந்த அசிங்க வேற. பெத்த பொண்ண நீயே பாட்டி. என்ன பேசிட்டு இருக்க நீ? என்னம்மா இப்படி நாராசமா பேசிட்டு இருக்க நீ? ஏலே, இங்க நடக்கிறது மட்டும் நல்லா இருக்காடா? அம்மா, சத்தியமா அவரை தாலி கட்ட நான் சொல்லலம்மா. எதுக்கும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்தாசையா இருக்கட்டுமேனு தான் அந்த தம்பி கிட்ட சொன்னேன். இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாதும்மா. பாட்டி, இப்படிலாம் ஆகும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. எங்க அம்மா அப்படி யோசிக்கிறவங்களும் இல்ல. அவங்கள அப்படிலாம் பேசாதீங்க. டேய் பாப்பா, ஓ அம்மாளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏய் சுமதி, உன் புருஷன் உன்னை விட்டு ஓடி எல்லாம் போவல, நீதான் ஓட போ வச்சிருக்க. உன்னை மாதிரி ஒரு பொம்பளை கூட எப்படி ஒருத்தன் வாழ்வா? மீனாட்சி, வார்த்தையை யோசிச்சு பேசுங்க. இதுக்கு மேல என் அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க. என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ சொல்லு. ரோச வந்தா உனக்கு? என்னவோ பெரிய சீர்வரிசையோட வாழ வந்த மாதிரி குரல ஒசத்துற. இப்படி தொங்க விட்டுக்கிட்டு நிக்கிறியே, இது அடுத்தவன் வாங்கின தாலி. இதாவ உனக்கு ஓசியில கட்டியிருக்க. உனக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லை.